என்பது ஒரு ட்ரெய்லர் தான். நாகப்பட்டினம் தான் மெயின் பிக்சர். 2011 தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து இலங்கை ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துவதை கண்டித்து மிகப்பெரிய அளவுல எங்க தலைவர் ஆர்ப்பாட்டம் செய்தது நாகப்பட்டினத்துல. அந்த நாகப்பட்டினத்துக்கு எங்க தலைவர் போறாரு. மீனவர்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியது 2 பேர் தான். ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணனா நினைச்சு கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட நபர் அண்ணன் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் போறாங்க. அப்ப நாகப்பட்டினம் எந்த அளவுக்கு மக்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டம் அங்க வரதான் போகிறது. அந்த நாகப்பட்டினத்துக்கு எங்க தலைவர் போறாரு. மீனவர்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியது 2 பேர் தான். ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணனா நினைச்சு கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட நபர் அண்ணன் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் போறாங்க. அப்ப நாகப்பட்டினம் எந்த அளவுக்கு மக்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டம் அங்க வரதான் போய் உருவாகும். ஒரே எம்ஜிஆர் தான், ஒரே அண்ணா தான், ஒரே கேப்டன் தான். ஆனா அவர்கள் வழியில், அவர்கள் முன்வைத்த சித்தாந்தம், அவர்கள் முன்வைத்த மக்கள் பணியின் மூலமாக அந்த விளைவுகளை எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார். நாங்க ஒரு அனுமதி கேட்டா ஒரு நெருக்கடியை கொடுத்து நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் செய்ய விடாமல் இந்த அரசாங்கம் தடுத்துக் கொண்டு பல மன உளைச்சல்களை ஏற்படுத்துது. நாங்கள் பெரும் சுனாமியை போன்று வருகிறோம். உங்களுடைய நெருக்கடிகள் என்பது மண்ணால் செய்யப்பட்ட சுவர் போன்றோம். அப்படி சுனாமி பேரலையாக எங்க தலைவர் வராரு.